சகோதர சகோதரர், இன்னைக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன பிரச்சனை? இன்னைக்கு பாருங்க, முதலமைச்சர் அவர்கள் 2 முறை திருவண்ணாமலை வந்திருக்கிறார். நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா 2 முறை திருவண்ணாமலை வந்திருக்காங்க. எதுக்கு வந்தாருங்கம்மா? எதுக்கு வந்தாருங்க திருவண்ணாமலைக்கு? ஜூலை 2022 திருவண்ணாமலை வந்த பொழுது அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய அருணை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை திறந்து வச்சாருங்கம்மா. திறந்து வைக்க வந்தார். அக்டோபர் 2023 வந்த பொழுது அருணை மருத்துவக் கல்லூரியினுடைய புதிய கட்டிடத்தில் திறந்து வைத்தார். வந்தது எல்லாமே ஏவா வேலு அவருடைய புதிய ஓப்பன் பண்ணத்தான் வந்தாங்க தவிர ஒரு மாநில அரசுடைய திட்டங்களையோ மத்திய அரசுடைய திட்டங்களையோ ரோடு போடுறோம், வீட்டுக்கு தண்ணி கொடுக்கிறோம், அது சரியா வருதா, ஏழை மக்கள் நன்றாக இருக்கின்றார்களா, திட்டங்கள் வீடுகளுக்கு வருதான் பார்க்கறதுக்கு முதலமைச்சர் வரலைங்க. ஏவா வேலு அவருடைய புதிய மருத்துவக் கல்லூரி, இன்னொரு மருத்துவக் கல்லூரி, அதை திறப்பதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்தார். அதை தவிர மக்கள் பணிகளுக்காக எங்கேயும் வரல. இது மாதிரி விவசாயிகள் உணவெடுக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கு சிப்காட்டுங்கிறது எத்தனையோ இடத்துல வறட்சியான நிலங்கள் தயாராக இருக்கிறது. அங்க போய் சிப்காட்டுகளை கொண்டு வரலாம், தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம், வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏழைகள் திருவண்ணாமலையில அதிகமாக தண்ணீர் இருக்கிறதோ, விவசாயம் நன்றாக செய்ய முடியுமோ அந்த சிப்காட்டை கொண்டு வரலாம். அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் 250 நாட்களாக தொடர் போராட்டம் இருந்து அங்கே சிப்காட் கொண்டு வரக்கூடாது என்று போராடிய பிறகு அந்த விவசாயிகளுக்கு கிடைத்த பரிசு என்னன்னாங்க, அவங்க மேல குண்டா சட்டம் போடப்பட்டிருக்கிறது. இதை பத்திரிகை நண்பர்கள் எவ்வளவு அவங்க கேட்கிறாங்க, அந்த விவசாயிகள் மேல குண்டா சட்டம் போட்டீங்களே, இதை பத்தி ஒரு கருத்து என்ன? ஏவாவேலு சொல்றாரு, ஐயோ குண்டா சட்டம் போட்டது எனக்கு தெரியாது. நீங்க நம்புறீங்களா? குண்டா சட்டம் போட்டது ஏவாவேலு அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். நீங்க நம்புறீங்களா? அண்ணே, திருவண்ணாமலை மாவட்டத்துல எந்த சொத்து விற்பனைக்கு வருதுன்னு ஏவாவேலு தெரியும். அந்த சொத்து வாங்குற ஒரே ஆள் அவர்தான். திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே அவருக்கு தெரியாம யாரும் சொத்தை வாங்க முடியாது, விற்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஏவாவேலு அண்ணனுக்கு விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம ஒப்புக்கு போறோம். கண்டிப்பாக நாம் நம்ப போவது கிடையாது. விவசாய பெருமக்கள் மீது எப்பொழுது திமுக குண்டா சட்டத்தை போட்டார்களோ அவர்களுடைய அழிவு காலம் அப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. விவசாயிகள் மீது யார் கை வைத்தார்களோ அவர்கள் சரித்திரத்தை வாழ்ந்ததாக நாம் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு வரும்போது நிறைய தாய்மார்கள் பெரிய முக்கிய கோரிக்கையாக வைக்கலாங்க, ஏதாச்சும் பண்ணி இந்த டாஸ்மாக் மட்டும் முடியலங்க. நிறைய கேட்டீங்களாமா? எல்லா பெண்களும் கேட்டீங்களா? அன்னைய உதாரணத்திற்கு ஒரு அம்மா சொன்னாங்க, வேட்டவளத்துல மட்டுமே 3 டாஸ்மாக் கடை இருக்கு பக்கத்துல, கொஞ்சம் தயவு செஞ்சு அதெல்லாம் மூடிருக்கணும் ஒரு அம்மா சொன்னாங்க. அம்மா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியா குஜராத்ல பிறந்தவர். குஜராத்ல சாராய கடையெல்லாம் இல்லைங்க அம்மா. குஜராத்ல சாராய கடையே இல்லாம அங்கே ஒரு ஆண்டு கூட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பணம் மிச்சமாகக்கூடிய பட்ஜெட் குஜராத்ல போட்டுருக்காங்க. சாராய காசு இல்லாம குஜராத்ல. தமிழ்நாட்டுல இன்னைக்கு சாராயத்தை நம்பிதான் இந்த அரசு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 44,000 கோடி ரூபாய் சாராயம் மூலமாக வரக்கூடிய வருமானம் மாநில அரசு. நீங்க 44,000 கோடி நம்ம கொடுக்கலாம்னு நினைச்சுக்காதீங்க. டாஸ்மார்க்கினுடைய மொத்த கொள்முதல், ஒரு டாஸ்மார்க் கடையில பியர், பிராந்தி, விஸ்கி என்ன இருக்குதோ, என்ன கர்மாந்திரமெல்லாம் இருக்குதோங்க, அதையெல்லாம் கொள்முதல் பண்ணுவது 44% திமுக காரங்களுடைய சாராய ஆலை, டி.ஆர். பாலுடைய சாராய ஆலை, அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவருடைய சாராய ஆலை, அவர்கள் சாராய ஆலையில உற்பத்தியாகக்கூடிய சாராயம் 44% டாஸ்மார்க் கொள்முதல். அப்படி எப்படி நம்ம மூடுவாங்க? எப்படி மூடுவாங்க? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கை டாஸ்மார்க்கை மூட வேண்டும், கல்விக்கடையை திறக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். இதை சிந்தித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை கிடைக்கிறது. யாரும் போய் குடிக்காதீங்க நம்ம சொல்றது இல்லைங்க. ஜனநாயக நாடு, குடிக்காதீங்க யாரையும் கை கால கட்டி போட முடியாது. நம்ம ஜனநாயக நாடு, சுதந்திரமான நாடு. நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால், நீங்கள் குடிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து கல்விக்கடைகளை திறந்து வைக்கின்றோம், டாஸ்மாக் கடையில போய் குடிக்காதீங்க என்பதால் எங்களுடைய கொள்கை. தனி முதலாளிகளுக்கு அந்த வருமானம் செல்ல வேண்டாம். ஏழை தாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய 300 ரூபாய் 400 ரூபாய் காசுல 200 ரூபாய் டாஸ்மாக் போக வேண்டாம் என்பதிலே மிக மிக தெளிவாக இருக்கின்றோம் சகோதர சகோதரி. அதனால நீங்க யோசிச்சு பார்க்கிறோம்.
5 வருஷத்துக்கு 4 ஓட்டு போடுறீங்கம்மா, 4 ஓட்டு போடுறீங்க 5 வருஷத்துக்கு. சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க, யார் முதலமைச்சரா வரணும்னு போடுறீங்க, யார் பிரதமரா வரணும்னு ஓட்டு போடுறீங்க, பஞ்சாயத்து தலைவர் யார் வரணும்னு ஓட்டு போடுறீங்க, நகரப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க. 4 ஓட்டு போடுறீங்க. இந்த பெரிய தாத்தா நின்றுட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா ஓட்டு போடுறாருன்னு நினைக்கிறேன். அப்ப எத்தனை ஓட்டு போட்டிருப்பாரு? 40 வருஷத்துல அண்ணன் 32 ஓட்டு போட்டிருப்பாங்க. 32 ஓட்டு மாறிச்சுங்களாங்க ஐயா. தமிழகம் மாறிச்சா? ஏழை மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க, லஞ்ச லாபங்கள் அப்படியே தான் இருக்கு, குடும்ப ஆட்சி அப்படியே தான் இருக்கு, அப்பாவுக்கு பின்னாடி பிள்ளைக்கு பின்னாடி வேற இப்படித்தாங்க அரசியல் போயிட்டு இருக்கு. புதுசா எந்த மாற்றம்? இதை மாற்ற வேண்டும் என்றால் நமக்கு அற்புதமான ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்திருக்கிறார். இவங்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு ஒருத்தா வர்றவங்க அம்மா, இவங்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு ஒருத்தா வர்றவங்க. இவங்கெல்லாம் 1 நாள் 2 நாள் 3 நாளைக்கு வரமாட்டாங்க. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய தனிப்பெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய பிரதமராக கிடைத்திருப்பது நம்முடைய லஞ்ச லாபம் இல்லாம ஊழல் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்கம்மா. நம்முடைய வரி பணத்தை எந்தவித ஒரு பைசா திருடாம மத்திய அரசு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால்தான் 2024 பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நீங்கள் அனைவரும் இந்த முறை முன்னெடுக்க வேண்டும். நம்ம ஓட்டு மோடி, நரேந்திர மோடிக்கு நாம் ஓட்டு போட போறோம். 2024 எப்படி டெல்லியிலே ஒரு நல்ல மனிதன் அமர்ந்திருக்கின்றான், அதே போல தமிழகத்திலே அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இது ஒரு சின்ன குழந்தையை கேட்டா கூட